ஜூலை மந்தோட தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 3 பார்க்கலாம். சாக்ஷியா ஆப் அப்படிங்கிறது தமிழ்நாடு போலீஸ் சாக்ஷியா என்னும் புதிய மொபைல் செயலியை அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா விசாரணை அதிகாரிகள் பயன்படுத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஆடியோ விஷுவல் எவிடன்ஸ் அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல, அதாவது க்ரைம் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப் படங்களுக்கு, அடுத்து சாட்சியோட பதிவுகள், விட்னஸோட ரெக்கார்டு, இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது, அதை சேகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவண சங்கிலியை பராமரிக்கிறதுக்கும் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் மேம்படுத்துறதுக்கு இது உதவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக இந்த தரவை ஒருமைப்பாடு மற்றும் உண்மைத்தன்மையை உறுதி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளுக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023 படி செயலியை பயன்படுத்த பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சமூக நீதி கோயில்கள் அப்படிங்கிறது, அதாவது டெம்பிள் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எதனால் மதத்தின் மதசார்பற்ற அம்சங்களையும் குறிப்பாக தென்னிந்தியாவில் பரவலாக உள்ள ஒழுங்குபடுதல் தொடர்பான 200 ஆண்டுகள் பழமையான சட்டமிடுதல் மற்றும் சமூக நீதி மாதிரியை முன்னிலைப்படுத்த சமீபத்திய அரசியல் பிரச்சனைகளை பற்றி சொல்கிறது. இதில் சட்டம் இயற்றலோட பரிணாமம், அதாவது சோஷியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டுறதுக்காகவும் மதசார்பற்ற அம்சங்களை நிலைநாட்டுறதுக்காகவும் தென்னிந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இயற்றலோட எவல்யூஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். லெஜிஸ்லேஷன் எவல்யூஷன்ஸ் பற்றி பார்த்தோன்னா 1817 கிழக்கிந்திய கம்பெனியால் மத அறக்கட்டளைகளை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 1817. அடுத்ததாக 1858 குவீன் விக்டோரியா பிரகடனம் பார்த்தோன்னா தெரியும், ப்ரொக்ளமேஷன்ஸ் தெரியும். அதாவது எப்போனா ஆஃப்டராக 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மத சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே பிரிட்டிஷார் தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதற்கு மாறாக பிரிட்டிஷார் கோயில் விவகாரங்களின் மதசார்பற்ற அம்சங்களின் மீதான குறிப்பாக மெட்ராஸ் மாகாணத்தின் கட்டுப்பாட்டை தக்க வச்சுருப்பாங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் தங்களோட கட்டுப்பாட்டை தக்க வச்சுருப்பாங்க. அடுத்ததாக நீதி கட்சி மற்றும் 1925 சட்டம் பார்த்தோன்னா, நீதி கட்சி 1920 அதாவது கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு மசோதா இவங்க பில் நம்பர் 12 ஆஃப் 1922 ஒன்று அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பில் நம்பர்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். மசோதாவோட எண்ணிலேருந்து எல்லாமே கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நீதி கட்சி மசோதா எண் 12 1922 அறிமுகப்படுத்துச்சு. இது எதுக்காக அப்படின்னா, இந்து மத அறக்கட்டளை சட்டம் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிவகுத்து தான் சொல்கிறாங்க. கல்வி போன்ற மதசார்பற்ற நோக்கங்களில் கோயில் நிதிகளில் உபரி நிதி இருக்கும்ல, அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 1959 சட்டமும் தற்போதைய சட்ட கட்டமைப்பும் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாடோட இந்து மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளை சட்டம் 1959 தற்போதைய சட்டமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு இந்து மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளை சட்டம் 1959 தான் தற்போதைய சட்டமாக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரிவு 36 என்ன சொல்லுதுன்னா, ஒப்புதல் நலனுக்காக உபரி நிதியை பயன்படுத்த அனுமதிக்கிறது. அதாவது ஒப்புதலுடன் நலனுக்காக, ஏதாவது ஒரு நலனுக்காக கோயில் செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய நிதிகளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரிவு 66 டைரெக்டாகவே ஒப்புதல் அளிக்குது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட பயன்பாட்டுக்காக வெளிப்படையாகவே ஒரு சட்டம் அனுமதிக்குது. இந்து மதம் அல்லது கோயில் கட்டிடக்கலையை கற்பிக்க ஏற்பாடுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழர் காலத்தில் 1970 இருந்தும் மற்றும் விஜயநகர பேரரசு காலங்களிலே கோயில் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு கல்வி மற்றும் கலாச்சார செயல்பாடுகளோட மையமாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகள் மற்றும் மண்டபங்கள் கோயில்கள் கற்றல் மற்றும் பொது நிகழ்வுக்கான பயன்பாட்டை காட்டுறதா சொல்லியிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் பார்த்தோன்னா, ஜாதி விரோத நடவடிக்கைகள் உள்ளிட்ட கோயில் அணுகல் மற்றும் சீர்திருத்தங்களை ஊக்குவிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அதாவது ஜாதி விரோத நடவடிக்கை உள்ளிட்ட கோயில் அணுகல் மற்றும் சீர்திருத்தத்தை ஊக்குவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் தான் 1925 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அரசாங்க தலையீடு கோயில் நுழைவு சட்டம் அப்படிங்கிறது டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இது 1936 மற்றும் 1947 எதை வழிவகுக்குதுன்னா பிற்படுத்தப்பட்டோரும் பூசாரி ஆகலாம் அப்படிங்கிறத சாத்தியமாக்கிக்குது. இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தனால தமிழ்நாடு ஒரு மாதிரி மத சீர்திருத்தம் மற்றும் சமூக சமத்துவத்தில் முன்னோடியாக கருதப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதில் வரக்கூடிய ஆக்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் முக்கியமாக பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த மசோதா என்னென்னா பில் நம்பர் 12 1922 இந்து மத அறக்கட்டளை சட்டம் 1925க்கு வழிவகுத்ததாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1959 சட்டம் என்ன சொல்லுதுன்னா பிரிவு 36 என்னென்னா பிற நலனுக்காக கோயிலோட உபரி நிதியை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். பிரிவு 66 என்னென்னா ஒரு பல்கலைக்கழகமோ இல்லை ஒரு காலேஜோ கல்லூரியோ பயன்பாடுறதை வெளிப்படையாக அனுமதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இணையதளம் முற்றிலும் தமிழில் உருவாக்கியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் இடம் பற்றிய விவரங்கள் வழங்க பிரத்யேகமாக ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த இணையதளம் இந்த முயற்சியின் கீழே நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதியில் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் திட்டங்களில் விவரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டம் ஜூலை 15 சிதம்பரம், அதாவது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஒரு 10,000 முகாம்கள் அமைச்சு டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் என்னென்னா இணையதளம் மூலமாக தொடங்கப்பட்டதில் ஒரே வாரத்தில் 4.5 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் அதன் பொதுத்துறை நிறுவனங்களின் இணையதளங்கள் பொதுவாக ஆங்கிலம் மற்றும் தமிழில் தான் இருக்கும். பட் ஆனால் இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த இணையதளம் முற்றிலுமே தமிழால் என்னென்னா உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே இந்த தளத்தில் ஆங்கிலம் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் கடன் மற்றும் கூட்டுறவு முயற்சிகள் பார்த்தோன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடந்த 4 வருஷத்தில் 66.24 லட்சம் விவசாயிகளுக்கு 53,340 கோடி பயிர்க்கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கடந்த 4 ஆண்டுகளில் இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தோன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக 4 வருஷத்தில் 66.24 லட்சம் விவசாயிகளுக்கு 53,340 கோடி பயிர்க்கடன் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா விவசாயிகளுக்கு கடன், நியாய விலை மற்றும் ஆதரவு வழங்குதலில் கூட்டுறவு துறையில் சிறந்து செயல்படுற கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு மத்திய அரசால் பாராட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது கூட்டுறவு என்னென்னா துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு செயல்படுதுன்னு மத்திய அரசு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால் இந்த டேட்டா பார்க்குறோம். 4 வருஷத்தில் மட்டும் 66.24 லட்சம் விவசாயிகளுக்கு 53,340 கோடி பயிர்க்கடன் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரின் மருந்தகம் பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்கள் தொடங்கப்படும். பொதுவான பிராண்டட் மற்றும் பாரம்பரிய மருந்துகளில் 25% என்ன டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சியானது கூட்டுறவு, அம்மா மற்றும் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி மருந்தகத்தில் வழங்கப்படும் விலையை விட குறைந்த விலையில் மருந்து வழங்குறத நோக்கமாக கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த முதலமைச்சர் மருந்தக திட்டம் கொண்டு வரப்பட்டது February 24, 2025. அப்போ முதலமைச்சரின் மருந்தக திட்டம் பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1000 மருந்தகம் தொடங்குறாங்க. பொதுவாக பிராண்டட் மற்றும் பாரம்பரிய மருந்துகளில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது என்னென்னா இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முயற்சியான கூட்டுறவு, அம்மா மற்றும் என்னென்னா பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி மருந்தகத்தில் கொடுக்கக்கூடிய மருந்து விலையை விட இது மிகவும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடங்கப்பட்டது February 24, 2025 அன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு. February 24 எந்த டேன்னு சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு இது பார்த்தாச்சு. உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டு 2025 ஜூலை 27 ஜூன் 6 வரையிலான அலபாமா, அமெரிக்காவில் நடைபெற்ற உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டு 2025 தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த காவல் அதிகாரிகளான
வி தினேஷ், எஸ் அர்ஜுன், பி ஹரிகிருஷ்ணன், வி சரண்யா, கே எழிலரசி ஆகியோர் அகில இந்திய காவல் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி 11 பதக்கங்களை வந்து என்னென்னா வென்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 3 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலம் அப்படிங்கிறத வென்றிருக்காங்க. வயது வாரியான நிகழ்வுகளில் கண்காணிப்பாளரான மயில் வாகனன் தலைமையிலான அணி வந்து மொத்தமாக 39 பதக்கங்களை வென்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டு 2025 எங்கே நடந்துச்சுன்னா அலபாமா, அமெரிக்காவில் நடந்துச்சு. இதில் வந்து தமிழ்நாடோட காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஓவராலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 11 பதக்கங்களை வென்றிருக்காங்க. இதுவே வயது வாரியான நிகழ்வுகளில் வந்து கண்காணிப்பாளரான வந்து மயில் வாகனத்தோட தலைமையில் வந்து மொத்தமாக 39 பதக்கங்கள் வந்து வென்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆனமலையில் இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் ஹார்ன்பில், இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹார்ன்பில் ரிசர்வ் கன்சர்வேஷன் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பிற்கான சிறப்பு மையம் தமிழ்நாட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனமலை புலிகள் காப்பகத்தில் நிறுவப்பட்டிருக்கு. இது எதனால்னா சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையால் அழிந்து வரும் இனங்களை பாதுகாக்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த மையம் வந்து இருவாட்சி பறவைகள் வந்து என்னென்னா, இருவாட்சி பறவைகள் வந்து சூழியல் அதாவது எக்கலாலஜிக்கலாக ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா, விதை பரவலராக செயல்படுவதால் இருவாட்சி பறவைகள் காட்டின் விவசாயிகள் என்று அழைக்கப்படுறாங்க. அவை முக்கியமான இனங்கள் மற்றும் வனம் மீட்டுருவதற்கு முக்கியமானவையாக கருதப்படுது. அதாவது இருவாட்சி பறவைகள் வந்து சூழியல் முக்கியத்துவம் என்னென்னா, இவை விதை பரவலர்களாக இருக்கிறதுனால வந்து என்னென்னா இருவாட்சி பறவைகள் வந்து காட்டின் விவசாயி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. முக்கியமான இனங்கள் மற்றும் வன மீட்டுருவத்தை பண்ணுறதுக்கு இவங்க முக்கியமாக காரணமாக இருக்கிறனால சொல்கிறாங்க. இருவாட்சி பறவைகள் ஏன் அழிகிற நிலையில் இருக்குது அப்படின்னா, காடுகளை அழிக்கிறனாலையும் வாழ்விடத்தை துண்டாக்கிறனாலையும் காலநிலை மாற்றத்தாலையும் இருவாட்சி பறவைகள் வந்து அச்சுறுத்தல் நிலையை வந்து எதிர்கொள்கிறாங்க. இந்த மையம் வந்து என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 4 இருவாட்சி பறவைகள் இனத்தின் மேலே கவனம் செலுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 4 இருவாட்சி பறவைகள் வகை எது அப்படின்னா, பெரிய இருவாட்சி பறவைகள், மலபார் சாம்பல் இருவாட்சி பறவைகள், மலபார் கலந்த இருவாட்சி பறவைகள், இந்திய சாம்பல் இருவாட்சி பறவைகள் அப்படிங்கிற இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இருவாட்சி பறவைகளை வந்து மெயினாக வந்து என்னென்னா மையம் வந்து கண்காணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மையம் கண்காணிக்கிறப்ப அதோட நடவடிக்கையெல்லாம் என்னென்னா, வாழ்விட வரைபடம், கூடு கண்காணிப்பு, விஞ்ஞான ஆராய்ச்சி, காலநிலை தாக்க மதிப்பீடு, நாட்டு மரங்கள் அதாவது அத்தி மரம், கனிய மரம் நடுதல் மூலம் மீட்டெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்விட மேம்பாடு அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா, அத்தி, ஜாதிக்காய், கருங்காலி போன்ற இருவாட்சி பறவைகளுக்கான நாட்டு உணவு மரங்கள் பாதுகாப்பில் பகுதியாக வளர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அத்தி, ஜாதிக்காய், கருங்காலி போன்ற இருவாட்சி பறவைகளுக்கான நாட்டு உணவு மரங்கள் பாதுகாப்பு பகுதியில் வளர்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி திட்டங்கள் பார்த்தோன்னா, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் என்ன அப்படின்னா, மையத்தை பராமரிக்கிறதுல ஈடுபட்டுள்ள உள்ளூர் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மையத்தை பராமரிக்க ஈடுபடக்கூடிய உள்ளூர் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இருவாட்சி பறவைகளோட இனம் மற்றும் குறித்த அதாவது இருவாட்சி பறவைகள் இனம் குறித்த ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆதரவு வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஏன் ஆனமலை புலிகள் காப்பகத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, வளமான சூழியல் பன்முகத்தன்மை, அதுவும் ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு உள்கட்டமைப்பு, அதே மாதிரி அழிந்து வரும் இனங்களை பாதுகாக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா நிறையா மீட்டெடுத்து சாதனை பண்ணியிருப்பாங்க புலிகள், யானைகள்லாம். அதனாலையும் இந்த முன்முயற்சி சமூக பங்கேற்பிலும், அடுத்து கூடு தட்டெடுப்பு திட்டங்கள், உள்ளூர் மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் நிலையான வாழ்வாதாரம், அதாவது எடுத்துக்காட்டாக விதை சேகரிப்பு என வலுவான முக்கியத்துவம் வந்து அளிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் வன ஊழியர்களுக்கு திறன் மேம்பாடு திட்டங்களை வழங்கும் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், அதாவது பள்ளி குழந்தைகளுக்கான கல சுற்றுலா மற்றும் சமூக அணுகலை நடத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு வனத்துறையுடன் யார் யார் இந்த மையத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்க அப்படின்னு கேட்டால், சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சலீம் அலி யார்னா இந்தியாவின் பறவை மனிதர்.
சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையம், இந்திய பாதுகாப்பு அறக்கட்டளை, வனவிலங்கு நிறுவனம், IUCN இருவாட்சி பறவைகள் நிபுணர் குழு, இவங்க 4 பேருமே வந்து என்னென்னா ஒத்துழைப்பு வழங்குகிற அமைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு வனத்துறையுடன் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய 4 அமைப்புகள் எதுன்னு கேட்டால், சலீம் அலி பறவையியல் இயற்கை வரலாற்று மையம், இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை, வனவிலங்கு நிறுவனம், IUCN இருவாட்சி பறவைகள் நிபுணர் குழு, இது எல்லாமே. ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி வந்து வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்தியாவோட முதல் டுகாங் பாதுகாப்பு சரணாலயம், நீலகிரி தார் திட்டம், கரையியல் பாதுகாப்பு மையம், இது எல்லாமே வந்து என்னென்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வனவிலங்குகளுக்கான திட்டம். இந்த டுகாங் வந்து ஃபஸ்ட்டு டுகாங் கன்சர்வேஷன் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் வந்து இருக்கும். அடுத்து நீலகிரி தார் ப்ராஜெக்ட் வந்து அதை பற்றி பார்த்தோம். அடுத்து கரையில் பாதுகாப்பு மையம், இது எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு திட்டம் இப்போ இதோடு சேர்ந்து இருவாட்சி மையம் ஒன்றும் ஆனமலையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக மணீந்திரா மோகன் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. மணீந்திரா மோகன் ஸ்ரீவத்சவா வந்து என்னென்னா 54th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்காங்க. அப்போ நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னா மணீந்திரா மோகன் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர் தான் இப்போ பதவி ஏற்றிருக்காரு. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 217 வந்து என்னென்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆஃப்டர் கன்சல்டிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா த கவர்னர் ஆஃப் ஸ்டேட். அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது இந்தியாவினோட தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து மாநில ஆளுநரோட ஆலோசனை பண்ணி நியமிப்பாங்க. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 217. தலைமை நீதிபதியை தவிர மற்ற நீதிபதியை நியமிக்கும் போது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுடன் ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆலோசனை செயல்முறை எப்படி இருக்கும்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதி மற்றும் 2 மூத்த நீதிபதிகளை கொண்ட அமைப்பால் பரிந்துரைக்கப்படும் கொலிஜியம் சிஸ்டம்ஸ். இவங்க வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிக்கல் 217 தான் வந்து என்னென்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட்டு. இப்போ 54th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் யாருன்னா ஜஸ்டிஸ் மணீந்திரா மோகன் ஸ்ரீவத்சவா தான் இருக்கார். தமிழகத்தின் அழிந்து வரும் விளிம்பில் உள்ள இனங்களை பாதுகாக்கும் முயற்சி வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அழிந்து வரக்கூடிய விளிம்பில் உள்ள இனங்களை பாதுகாக்கும் முயற்சி தனித்தன்மை வாய்ந்த முதல் முயற்சியாக இது கருதப்படுது. ஒரு சிறப்பு நிதி மூலம் அழிவின் விளிம்பில் உள்ள மற்றும் கடுமையான அழிவு விளிம்பில் உள்ள இனங்களை மட்டும் கவனம் செலுத்தும் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய இதை வந்து என்னென்னா மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. AIWC அப்படிங்கிற மூலயமா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு AIWC, அதாவது அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான். AIWC அப்படிங்கிறது வந்து என்னென்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய இனங்களை பாதுகாக்கிறதுக்காக 5 கோடி ஆரம்பத்தில் 5 கோடி இலக்கு வைக்கப்பட்டு மீட்பு முயற்சிகளை அதிகரிக்கும் விதமாக அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கு வந்து என்னென்னா முறையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட என்னென்னா இந்த AIWCயோட என்னென்னா முக்கியமான நோக்கமே என்னென்னா டு பூஸ்ட் த டார்கெட்டிங் ரெக்கவரி எஃபர்ட் அப்படிங்கிறது தான். புலிகள் மற்றும் யானைகள் கவனம் செலுத்தும் வழக்கமான பாதுகாப்பு முயற்சிகளை போலல்லாமல் இந்த முயற்சி குறைவாக அறியப்படும் அழிவின் விளிம்பில் உள்ள இனங்களையும் மீட்டெடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அழிவின் விளிம்பில் உள்ள இனங்களை நிதி பாதுகாப்புக்காக 50 கோடி ரூபாய் வந்து என்னென்னா நிதி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கப்படுகிறது. அப்போ அதாவது வழக்கம் போல் அந்த புலி, யானை, அப்புறம் வந்து குரோக்கடைல் இந்த மாதிரி இல்லாமல் அழிவோட விளிம்பில் இருக்கக்கூடிய பிற இனங்களையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பாதுகாக்கப்பட உள்ள இனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து என்னென்னா ஊதா தவளை, நீலகிரி
மருக்கல் தவளை மற்றும் அனமலை பறக்கும் தவளை என அதாவது அனைத்து உள்ளூர் மற்றும் கடுமையான அழிவில் விளிம்புகளில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உலகளவில் அதிகம் காணப்படும் பாலூட்டியான பாங்கோலியன்களும் முன்னுரிமை பட்டியலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா தமிழகத்தில் அழிவின் விளிம்பில் உள்ள இனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக முதல் முயற்சி வந்து எடுத்திருப்பாங்க. இது இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய முதல் முயற்சின்னு சொல்கிறாங்க. ஆரம்பமாக ஒரு 5 கோடி வந்து என்னென்னா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சோழகங்கம் ஏரி மேம்பாட்டுக்கு 12 கோடி திட்டம். சோழகங்கம் ஏரி மேம்பாட்டுக்கு 12 கோடி திட்டம். முதலமைச்சர் ஜூலை 23 முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் நினைவாக சோழகங்கன் ஏரி அப்படின்னா பொன்னேரி என்று அழைக்கப்படும் மேம்படுத்த 12 கோடியை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போ சோழன் கங்கன் ஏரி அப்படிங்கிறது தான் பொன்னேரி. ஆல்ரெடி பார்த்தோம், கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து என்னென்னா ஊற்றிருப்பாங்கன்ட்டு. முதலமைச்சர் வந்து ஜூலை 23 வந்து முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் நினைவாக 12 கோடி வந்து இந்த ஏரியை வந்து மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. மேம்பாட்டு நடவடிக்கைகள் சுற்றுலாத்துறையால் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நடவடிக்கை யாரால் மேற்கொள்ளப்படும்னா சுற்றுலாத்துறையால் மேற்கொள்ளப்படும். இந்த ஏரி வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாமனால் அவரால் ஒரு வட இராணுவ பிரச்சாரத்தின் நினைவாக வெட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு 2021 ஆண்டு முதல் ஆடி திருவாதிரை நாளில் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆடி திருவாதிரை அன்று முதலாம் ராஜேந்திர சோழனோட பிறந்த நாளாக 2021 கொண்டாடிட்டுருக்கோம். திருச்சி சிதம்பரம் நெடுஞ்சாலையில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தெற்கே 10 ஏக்கரில் 22.10 கோடியில் செலவில் ஒரு சோழர் அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அப்போ ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் வந்து 2021 தமிழக அரசால் ஆடி திருவாதிரை அன்று கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏரிக்கு வந்து எவ்வளோன்னா 12 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க மேம்பாட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் திருச்சி சிதம்பரம் நெடுஞ்சாலை வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தெற்கே 10 ஏக்கரில் எங்கன்னா தெற்கே 10 ஏக்கரில் 22.10 கோடி செலவில் ஒரு சோழர் அருங்காட்சியகம் உருவாக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. தனிநபர் வருமானத்தில் என்னென்னா தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கு. அதாவது ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் தனிநபர் வருமானத்தில் அதாவது நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் அடிப்படையில் இந்தியாவில் 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இந்த டேட்டா யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நிலையான வருமானம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தனிநபரோட நிகர தேசிய வருமானம் அப்படிங்கிறது 1,14,710 ரூபா. ஆனால் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 1,96,309 ரூபா வந்து ஒரு தனிநபரோட வருமானமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2021 முதல் தொடங்கப்பட்ட நல்ல திட்டங்கள் மூலமாக திறமையான ஆட்சி மூலமாக இந்த பொருளாதார சாதனை வந்து தமிழ்நாடு வந்து என்னென்னா பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவோட தனிநபர் வருமானம் தேசிய வருமானம்னு பார்த்தோன்னா 1,14,710 ரூபா நெட் நேஷ்னல் இன்கம்ங்கிறது. இதுவே வந்து என்னென்னா தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது 1,96,309 ரூபா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி மாணவர் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயத்தில் சுமார் 450 வகையான அந்து பூச்சிகளை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி மாணவர் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயத்தில் சுமார் 450 வகையான அந்து பூச்சிகளை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அந்துப்பூச்சிகள் மகரந்த சேர்க்கையாளர்களாக செயல்படுது. தேசிய அந்துப்பூச்சி வாரம் வந்து 2025 ஜூலை 19 ஜூலை 27 வரைக்கும் கொண்டாடப்படுறது. இது கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயத்தில் அந்துப்பூச்சி இரவு நிகழ்வு நடத்தப்பட்டு அந்துப்பூச்சி பன்முகத்தன்மை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது அரபிக்கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் சங்கமிக்கும் இந்தியாவின் தென்கோடி முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த சரணாலயத்தோட வழக்கில் களங்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகமும், தெற்கில் வந்து கொடையார் இடது கரை வாய்க்கால் மற்றும் தோவாளை வாய்க்காலும், மேற்கில் வந்து கேரள மாநிலத்தின் எல்லையாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா இங்கே வந்து 450க்கும் மேற்பட்ட அந்துப்பூச்சிகள் வந்து என்னென்னா இருக்கிறதா ஆவணப்படுத்தியிருக்காங்க. எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில். அது மட்டும் போதும். சிமெண்ட் தொழிலுக்கான கார்பன் பிடிப்பு சோதனை மையங்கள் ஒன்றை டிஎன் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெண்ட் தொழிலுக்கான கார்பன் பிடிப்பு சோதனை மையங்களை வந்து தமிழ்நாடு நடத்தும்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாடு சோதனை மையத்தை நடத்தும் 5 இடத்தில் ஒன்றாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அல்ட்ராடெக் சிமெண்ட்டு ரெட்டிப்பாளையம் ஆலையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தொழில்துறை கார்பன்னால் வந்து என்னென்னா தொழில்துறையில் கார்பன் உமிழ்களில் 7-8% பங்கு வந்து எதில் இருக்குன்னா சிமெண்ட் தொழிலிருந்து வருது. CO உமிழ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து CO உமிழ்களை குறைக்கிறது தான் நோக்கம். அதாவது இதோட நோக்கம் என்னென்னா இந்தியாவோட தொழில்துறை கார்பன் உமிழ்களில் 7-8% பங்களிக்கும் சிமெண்ட் தொழிலில் இருந்து CO உமிழ்களை வந்து குறைக்கிறதா இதோட நோக்கமாக இருக்குது. IIT மெட்ராஸ் மற்றும் BITS பிலானி ஆகியவற்றால் ஆதரிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. CUU தொழில்நுட்பங்களை சரிபார்த்து நிரூபிக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நடத்தும் தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2070க்குள்ளே வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து வச்சுருப்போம். வந்து 2050 வந்து தமிழ்நாடு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. 2070 வந்து இந்தியா டார்கெட் பண்ணியிருப்பாங்க நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத. இந்த திட்டத்திற்கான உதவி வந்து DSTயால் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள். தமிழ்நாடு வந்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னை மாவட்டத்தின் சார்பில் 2025-26 ஆண்டிற்கான முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டியை பல்வேறு புதிய விளையாட்டுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவில் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் மாவட்ட அளவில் 25 வகையான விளையாட்டுப் போட்டிகளும், மண்டல அளவில் 7 வகையான விளையாட்டுப் போட்டிகளும், மாநில அளவில் மொத்தம் 37 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 12 வந்து நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து முதல்வரின் கோப்பை விளையாட்டு போட்டி வந்து எங்கன்னா சென்னை மாவட்டம் சார்பில் வந்து முதல்வர் கோப்பை வந்து இந்த மாதிரி வந்து சென்னை மாவட்டம் சார்பில் 2025-26 ஆண்டுக்கான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 பிரிவில் நடக்கும். 25 மாவட்ட அளவில் 25 விளையாட்டுகளும், மண்டல அளவில் 7 வகையான விளையாட்டுகளும், மொத்தமாக சேர்த்து 37 வகையான விளையாட்டுகள் வந்து இந்த ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 12 வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேணும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழக அரசு 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற புதிய தமிழகம் கட்சியின் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியிருக்கிறாங்க. 2028 வரை மாஞ்சோலையில் இருந்து மக்களை வெளியேற்றக்கூடாது என்ற நீதி உத்தரவு இருந்த போதிலும் அரசு அவர்களை வெளியேற்றியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த வன உரிமை சட்டம் 2006ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கோங்க. தமிழக அரசு வந்து 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. வந்து என்னென்னா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய
தமிழகம் கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஏன்னா 2028 வரைக்கும் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு என்னென்னா தீர்ப்பு வந்திருக்கும். அதை மீறியும் வந்து மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. மாஞ்சோலையில் 1.73 லட்சம் ஹெக்டேர் வன நிலங்கள் மற்றும் மாற்று பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வன உரிமை சட்டம் 2006 வந்து திரும்ப கொண்டு வரணும்ன்றதை பார்த்தோம். அப்போ இந்த சட்டம் என்ன அப்படின்னா, வன உரிமை சட்டம் அதிகாரப்பூர்வமான பழங்குடியினர் மற்றும் பிற பாரம்பரிய வனவாசிகள், அதாவது வன உரிமைகளை அங்கீகரித்தல் சட்டம் என அழைக்கப்படுகிறது. அதாவது வன உரிமை சட்டம் 2006 என்ன சொல்லுவாங்கன்னா, வன உரிமைகளை அங்கீகரித்தல் சட்டம் அப்படின்னு அழைப்பாங்களாம். ஏன்னா அதிகாரப்பூர்வமான பழங்குடியினர் பிற பாரம்பரிய வனவாசிகள் வந்து அந்த வனத்திலேயே வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்தியாவில் வனப்பகுதிகளில் வாழும் சமூகத்தின் உரிமைகளை அங்கீகரிக்கும் பாதுகாப்பத்தை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய சட்டமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வனப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் மற்றும் பிற பாரம்பரிய வனவாசிகள் வரலாற்று உரிமைகளை அங்கீகரிப்பது, இவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கான வளங்களை சார்ந்து வாழ்கிறது. அதாவது இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வனத்தை தான் சார்ந்து இருக்கிறாங்க. வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல் உள்ளூர் சமூகத்தால் வன வளங்களின் நிலையான பயன்பாட்டை உறுதி செய்யும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பார்க்க போனால் வன உரிமை சட்டம் 2006ங்கிறது இந்தியாவில் வனப்பகுதிகளில் வாழும் சமூகத்தின் உரிமையை அங்கீகரித்து பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய சட்டம் சொல்கிறாங்க. இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம்னு பார்த்தா, வனப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் மற்றும் பிற பாரம்பரிய வனவாசிகள் வரலாற்று உரிமையை அங்கீகரிக்கிறதும், இவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான வனங்களை சார்ந்து வாழ்கிறது வகை செய்கிறதுமே ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறது, இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது, உள்ளூர் சமூகத்தால் வன வளங்களை நிலையான பயன்பாட்டை உறுதி செய்கிறது. அடுத்து வந்து என்னென்னா சமூகங்களை அதிகாரமளித்தல், இந்த சமூகத்தோட வன நிலம் மற்றும் வளங்களில் சட்டம் மீதான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குறது அப்படிங்கிறதான் இந்த வனச்சட்டம் 2006 திரும்ப அமல் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அகரமுதலி இயக்கம்ங்கிறது, அகராதி ஆய்வு மலருக்கு கட்டுரைகளை அனுப்பலாம் என அகரமுதலி திட்ட இயக்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் அகராதிகளின் தந்தையான வீரமாமுனிவரின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 8ஆம் தேதி தமிழ் அகராதியியல் நாளாக கொண்டாடப்படுது. அப்போ தமிழ் அகராதியியல் நாளாக நவம்பர் 8 வந்து கொண்டாடுறாங்க. அன்றைய தினம் ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய அகராதி ஆய்வு மலர் வந்து வெளியிடப்படுவது வழக்கம். தேவநேய பாவனர், வீரமாமுனிவர் விருது உள்ளிட்ட செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கம் சார்பில் வழங்கப்படும் விருதுகளுக்கும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, தமிழ் அகராதியியலின் தந்தை யார் பார்த்தா வீரமாமுனிவர். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 8 அப்படிங்கிறத தமிழ் அகராதியியல் நாளாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். கீழடி அகழாய்வு பற்றிய அறிக்கை வந்து ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. கீழடி அகழாய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும்னு நாடாளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி தொகுதி உறுப்பினருமான கனிமொழி மக்களவையில் வலியுறுத்தியிருப்பாங்க. இது தொடர்பான மக்களவையின் விதி எண் 77 படி கீழடி அகழாய்வு அகழாராய்ச்சியை அறிக்கையை வெளிப்படுத்துதலில் உள்ள தாமதம் குறித்து அவையில் வந்து கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மக்களவை விதி 77 மக்களவையின் விதி 377ங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, 377ங்கிறது மக்களவை உறுப்பினர் மற்ற பாராளுமன்ற நடைமுறையில் அடங்காத முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் வந்து என்னென்னா கேள்வி எழுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பாராளுமன்ற நடைமுறைகளில் அடங்காத அவசரமான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தில் கேள்வி எழுப்புறதுக்கு அனுமதி அளிக்கக்கூடியதான் என்னென்னா செக்ஷன் 377 அப்படிங்கிறது. அப்போ கீழடி பார்த்தோன்னா 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை இந்த பணியை மேற்கொண்டு இதுவரை 15க்கும் மேற்பட்ட தொல்பொருளை வந்து கண்டெடுத்திருக்காங்க. கீழடிங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு செழிப்பான நகர்ப்புறம் அதாவது அர்பனைசேஷன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. முதல் 2 கட்டத்தில் விரிவான அகழாய்வு அறிக்கை 2023 ஜனவரியில் தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் மூலமாக வந்து என்னென்னா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா மருத்துவ பரிசோதனைகளின் தர நிர்ணய ஆய்வகம்.
பொது சுகாதாரத்துறை ஆய்வகங்களையும் அங்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளையும் தர நிர்ணயம் செய்வதற்கான அமைக்கப்பட்ட பிரத்யேக ஆய்வகத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சுருக்காங்க. தமிழக மருத்துவத்துறையின் கீழே இயங்கும் இந்த அனைத்து ஆய்வகங்களின் தரம் எப்படி இருக்குன்னு நிர்ணயிக்கிறதுக்காகவும் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் வகையில் தர நிர்ணய ஆய்வகம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது முதல் கட்டமாக செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஆய்வு பண்ணி தர நிர்ணயம் செய்து சர்வதேச தர சான்றிதழ் பெறப்பட்டு உள்ளது. அடுத்ததாக ஆண்டு முதல் மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்ட அடுத்ததாக 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான டிஎன் ஸ்பார்க் ப்ரோக்ராம் புதிய திட்டம் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு தான் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது. இது எதுக்காகனா வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மாணவர்களுக்கு என்னென்னா கணினி சார்ந்த அடிப்படையிலான அறிவும் செயற்கை நுண்ணறிவு திறனையும் அதை பயன்படுத்தும் தொழில்நுட்ப அறிவையும் கற்பிக்கும் வகையில் இந்த பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் அடிப்படை கணினி அறிவியல் அடிப்படை கணினி அறிவியல் சார்ந்த இணையதள கருவிகள், அப்புறம் என்னென்னா கோடிங், ஏஐ ஆகிய 4 கருப்பொருள்கள் அடிப்படையில் கொண்ட பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு பாடநூல்கள் வடிவமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தா அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விழாவில் என்னென்னா THIRAN அப்படிங்கிறது டார்கெட்டிங் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் த ரெமிடேஷன் அண்ட் அகாடமிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிற இயக்கத்தின் கீழே தயாரிக்கப்பட்டுள்ள புத்தகத்தையும் மற்றும் டிஎன் ஸ்பார்க் பாடத்திட்ட நூல்களையும் துணை முதல்வர் வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கேலோ இந்திய மையங்கள் தமிழ்நாட்டில் 37 மாவட்டத்தில் 37 மாவட்டங்களில் 38 கேலோ இந்திய மையங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேலோ இந்திய திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்ட மாவட்ட அளவிலான விளையாட்டு பயிற்சி மையம்னு சொல்கிறாங்க. இது குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டு பயிற்சி மற்றும் பயிற்றுவிப்பதை என்னென்னா வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சர்வதேச சதுப்பு நில சூழல் காடு மீட்டெடுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூலை 28 உலக சதுப்பு நில நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறோம். அப்போ சதுப்பு நில நாள் அப்படிங்கிறது என்னென்னா ஜூலை 26 உலக சதுப்பு நில நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். மேங்க்ரூவ் டேஸ் அப்படிங்கிறது ஜூலை 26 இது செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் தமிழ்நாடு மேங்க்ரூவ் ரீஸ்டோரேஷனில் என்னென்னா நிறைய சாதனை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. உலக சதுப்பு நில சூழல் அமைப்பு மற்றும் பாதுகாப்பு தினத்திற்கு அதாவது ஜூலை 26க்கு முன்னதாகவே சென்னையில் உள்ள அடையாறு முகத்வாரத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் சதுப்பு காட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த சதுப்பு காடு மீட்டெடுப்பு திட்டம்ங்கிறது 2023லேருந்து 26 வரைக்கும் திட்டமிட்டிருப்பாங்க. இது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது பிப்ரவரி 23. இது திட்டத்தோட காலம் 3 ஆண்டுகள் 10 மாவட்டங்களை இலக்காக கொண்டு வன மற்றும் வருவாய் நிலங்கள் இரண்டையும் உள்ளடக்கியது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபண்ட் எவ்வளோன்னா 25 கோடி அப்படிங்கிறத ஒதுக்கியிருப்பாங்க. மீட்டெடுக்கப்பட்ட முயற்சியின் அளவுகள் பார்த்தோம்னா மொத்தம் புனரமைக்கப்பட்ட பகுதி என்னென்னா 2900 ஹெக்டேருக்கு மேற்பட்ட சதுப்பு நிலத்தை என்னென்னா புனரமைச்சிருப்பாங்க. செயல்படுத்தப்பட உள்ள பகுதின்னு பார்த்தா தமிழகத்தில் கடலோரமாக இருக்கக்கூடிய 9 மாவட்டங்களும் முக்கியமாக எதுக்காகனா சூறாவளி, அலை பேரலை, அரிப்பு ஆகியவற்றை விளைவுகளில் இருந்து குறைக்கிறதுக்கும் பல்லுயிர் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கும் கொண்டு வரப்பட்டது. காற்று மற்றும் அலை நடவடிக்கைகளுக்கு எதிராக என்னென்னா பாதுகாப்பிற்கான பனைமரம், முந்திரி போன்ற மரங்களை பயன்படுத்தி உயர் அரண் நடுகைகள் அறிமுகப்படுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அரிய இனங்கள் மீண்டும் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. சோனி ரைட்டியா ஆப்பிட்டலா, அடுத்ததாக என்னென்னா கண்டேலியா கேண்டல், அடுத்ததாக என்னென்னா ஜைலோகார்பஸ்,
கிரானைட்டும் இதெல்லாம் வந்து என்னென்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசு சுகாதார வசதிக்கான புதிய தர உறுதி ஆய்வகம் கொண்டு வந்திருக்காங்க. அரசு சுகாதார வசதிகளுக்கான புதிய தர உறுதி ஆய்வகம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அரசு நடத்தும் ஆய்வகத்தில் நடத்தப்படும் நோயியல் பரிசோதனை தரத்தை வந்து உறுதி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு நடத்தும் ஆய்வகத்தில் நடத்தக்கூடிய நோய் அறிதல் பரிசோதனையோட தரத்தை உறுதி பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா மக்கள் சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்கத்தின் கீழே சென்னையில் உள்ள மாநில மக்கள் சுகாதார ஆய்வகத்தில் இது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக முன்னோடி திட்டங்கள் பார்த்தா, இந்த திட்டம் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து என்னென்னா ஆய்வகம் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. மொபைல் செயலி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆய்வக முடிவுகளை பதிவேற்றம் செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் மொபைல் செயலி வந்து. இதோட ஜூலை மந்த்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு.